வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி மண்ணை கவ்வும் என்று ஓபிஎஸ் அதிரடியாக சொல்லியிருக்கிறாரு. எதனால், ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதாவது 2026 தமிழக சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் எல்லா கட்சிகளும் அதற்கான வேலையெல்லாம் இறங்கி செஞ்சுக்கிட்டு வராங்க. தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தீங்கன்னா தமிழக வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினால இவர் கொஞ்சம் மனக்கசப்பில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து தன்னோட நிர்வாகிகளோடு ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். திருப்பி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை போய் சந்தித்துலாம் பேசினார். அது நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்றதெல்லாம் விளக்கம் கொடுத்தாலும் தற்பொழுது அதிரடியாகவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது மதுரையில் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டுருந்தார். ஆனால் அது கேன்சல் பண்ணிட்டார். இப்போ கேன்சல் பண்ணிட்டு எடப்பாடி எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரோ அதே மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு. ஆனால் இதில் டார்கெட் செய்யப்படுவது 5 மாவட்டங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 மாவட்டங்கள் என்பது அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்கிறது. ஏற்கனவே வடக்குல பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு செல்வாக்கு என்பது குறைவு. ஆனால் அதே தென்மண்டலத்தில் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு என்பது மிகவும் அதிகம். அதை நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுழற்சியாக நின்னும் போதே ஓபிஎஸ்க்கு எந்த மாதிரியான வரவேற்பு கிடைத்தது என்பதையெல்லாம் பாஜகவும் நன்கு அறிந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் ஒரு பக்கம் ஓபிஎஸ் கூட சமரசம் பேச ஆரம்பித்தாலும் ஓபிஎஸ்க்கு அதற்கு பிடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஏன்னா தன்னோட பலத்தை என்ன அப்படின்றத நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு என்னோட பவர் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா இந்த 5 மாவட்டங்களில் தன்னுடைய பலம் வாய்ந்த தன்னுடைய சமூகத்தினரை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்த போகிறாரு. அப்படி முன்னிறுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா வாக்குகள் என்பது சிதறக்கூடும். அப்படி சிதறும் பொழுது ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000-20,000 ஓட்டு கூட நாங்கள் பிரிச்சோன்னா அது அதிமுக பாஜகவுடைய ஓட்டாக தான் இருக்கும். அதனால அவங்களோட வெற்றி கணிசமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்படி வெற்றி பாதிக்கும் போது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போதான் ஓபிஎஸோட பலம் என்னன்னு தெரியும். ஏன்னா அவரோட ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும்ல. பார்க்கலாம் ஓபிஎஸ் தன் பலத்தை நிரூபிக்க வேற என்னென்ன செயல்பாடுகளை செய்ய போகிறார் என்பதை. நன்றி, வணக்கம்.